மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு இன்று மாலை நாட்டுக்கு விஜயம் செய்ய உள்ளார். இந்த விஜயத்தின் போது மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு மற்றும் இலங்கை ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை வலுப்படுத்தும் நோக்கில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட உள்ளன. அத்துடன் மாலைத்தீவு ஜனாதிபதி மொய்சு கொழும்பு விகாரமகாதேவி பூங்கா, தேசிய அருங்காட்சியகம் மற்றும் மாலைத்தீவு கலாசார நிலையம் ஆகியவற்றிற்கும் செல்லவுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் கொழும்பின் சில பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விசேட போக்குவரத்து திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதன்படி கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை, பொருளை, நூலக சந்தை, காலி வீதி மற்றும் ஜனாதிபதி மாவத்தை உள்ளிட்ட கொழும்பை சுற்றியுள்ள பல பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதேவேளை ரஷ்ய சுகாதார அமைச்சர் மிக்கல் முராஷ்கோ உள்ளிட்ட உயர்மட்ட தூதுக்குழுவினர் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளனர். இந்த விஜயத்தின் போது 2 நாடுகளுக்கும் இடையிலான சுகாதாரத்துறை உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுடன் ரஷ்ய தூதுக்குழுவினர் விசேட பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளனர். அத்துடன் வெளிவிவகாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத்தையும் அவர்கள் சந்திக்க உள்ளனர். இந்த விஜயத்தின் போது இலங்கை மற்றும் ரஷ்ய சுகாதார அமைச்சர்களுக்கிடையே முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் கையெழுத்தாக உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது.